வாழ வேண்டும் என்ற பண்பை ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு தருகிறது. எனவே இயேசுவின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் நாம் பகிர்ந்து வாழ அதற்கு தடையானவற்றை நம்மிடமிருந்து அகற்றி நம்மை புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று இத்திருப்பலியில் இறைவனை வேண்டுவோம். இந்த பகிர்வில் புத்துணர்வு பெற்றவர்களாக மாறிடுவோம். இடைத்திருப்பலியானது தங்கராஜ் நாடால் எலிசபெத் அம்மாளுடைய 14வது நினைவு நாளாக ஞாபகம் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகள் திருமணக்கு இணைவாக நமக்கு தெரிவிக்கப்படும் தமது படைப்பாகியே இத்தன்மையை புதப்படுத்தி அருள்வாறு நம் கடவுளாய் ஆண்டவரை நெருச்சி வாழ்வாக. அவரை நமக்கு உதவி எடுத்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாம் வந்த இறைவா உடல் வாழ்வு அனைத்திற்கு முற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்த வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் வாட்டம் சூழ்ச்சிகளை எதிர்த்து ஒரு அறிவின் பாதுகாப்பை அடையவும் நாம் தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உண்மை அழைத்து வந்து நீங்கள் உடலுக்கும் வாழ்வாகவும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.
பற்றிக் கொள்ள நிலையற்ற இந்த நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு துணியாகி ஒன்றிருக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 42 முதல் 44 முடிய.
இரண்டாம் வாசகம். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லா மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே வேறு வாழ்வில் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 15 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வரும் அருள் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலையில் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டதில்
ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மை இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாக மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் பார்த்த சகோதர சகோதரிகளே, தூய பதுவை அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டின் பொது காலம் 17ஆம் ஞாயிறு இருக்கிறோம். வாசகங்கள் அனைத்தும் பகிர்ந்தல், தன்னிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், அரசர்கள் 2ஆம் அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். அங்கே இறைவாக்கினர் எலிசா 20 வாரகோதுமை அப்பங்களை எடுத்து ஒருவரது வாங்கி, ஒரு 7 இடம் வாங்கி அதை பழக்கி 100 பேருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் நமக்கெல்லாம் தெரிந்தது 5000 பேருக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழக்கி பெருக்கி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இறைவன் நமக்கு இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு சொல்வது என்ன, கூறுவது என்ன? 3 நபர்கள் இறந்துட்டார். 3 திருடர்கள் ஒரு கோயிலில் போய் கொள்ளையடிச்சிருக்கார். குண்டியை உடைச்சி கொள்ளையடிச்சிருக்கார். இப்போ எடுக்கிறாங்க இல்லையா? நம்ம டிசியில் கோயிலில் முடியலை ட்ரை பண்ணிருக்கிறாங்க. முடியல் ரொம்ப பலமான முடியல். அதே மாதிரி நம்ம எடுத்தாங்க போயிருக்கிறாங்க. ஆனால் உடச்சிட்டாங்க. உடனே காசை எடுத்துக்கிறாங்க. காசை எடுத்த உடனே முடிவு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எப்படிடா பங்கு போடலாம்? நம்ம சாமிபுத்தம் படித்தோம், கடவுளுக்கு எதிராக நம்ம தப்பு படித்தோம், திருடிட்டோம், அப்புறம் சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. உடனே ஒருத்தர் சொல்லியிருக்கிறா, இல்லை இந்த இதில் எதெல்லாம் சின்னையாக இருக்குதோ அதெல்லாம் கடவுளுக்கு, நோட்டெல்லாம் எனக்கு அப்படின்றாங்க. இன்னொரு இருக்கிறா, சரி அப்படின்னு சரியா நான் என்ன இருக்கிறோம்னா, என்னது நான் ஒரு சின்ன கட்டம் வரைவேன், ஒரு சின்ன கட்டம் வரைவேன், தூக்கி காசை மேலே தூக்கி போடுவேன். இதெல்லாம் கட்டத்துக்கு விடுதோ அதெல்லாம் கடவுளுக்கு, வெளியே விடுறதெல்லாம் எனக்கு கட்டச்சுதான் பதிருப்பானா. அடுத்த வருதுனா, டேய் கடவுள் தானடா, கடவுள் எல்லா இடத்துல இருக்கிற, உலகம் ஃபுல்லா இருக்கிற, வானத்தில் இருக்கிறாரு, பூமியில இருக்கிறாரு, எல்லாத்தையும் இருக்கிறார். நான் என்ன செய்யறோம், நம்ம தூக்கி போடுவோம், காசை தூக்கி போடுவோம். தூக்கி போடுறா கடவுள் மேல இருக்காருல்ல, அவர் தேவையானதை அவரு எடுத்துக்குவாரு. இதெல்லாம் கீழே விடுதோ அதெல்லாம் நமக்கு அப்படின்னா பாருங்க எவ்வளோ அறிவாளி. ஈஸ்வரன் பார்த்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே பகிர்தல் மட்டும் இருந்து விட்டால், தன்னுடைய உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து விட்டால், இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும், எப்படி அழகாக இருக்கும். இந்த உலகத்தில் வறுமை இருக்குமா, பசி இருக்குமா, பிடி இருக்குமா? இருக்கவே இருக்காது. நாம் எல்லோரும் இப்பொழுது பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பெரிய பணக்கார, இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்கார, அவருடைய மகனுக்கு கல்யாணம்,
எவ்வளவு செலவழிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு? 5000 கோடி. 1 கோடியில் 2 கோடி 1000 2000 5000 கோடி. அப்ப கல்யாணம் எத்தனை நாள் கொண்டாடுவோம்? கல்யாணம் எத்தனை நாள் கொண்டாடுவோம்? 2 நாள் இருக்கு. நீ தான் கொண்டாடுவாங்க 2 நாள், ஒரே நாள். இருந்தாலும் கல்யாணம் அன்னைக்குதானே. இங்க எப்படி ஒரு கல்யாணத்தை தொடர்ந்து வருடத்துக்கு கொண்டாடிட்டு அது எங்கதான்? ஒவ்வொரு நாட்டில், இத்தாலியில இல்லையா, கப்பல்ல, கடலுக்கு அடியில இருந்தான். அவன் யாருடைய பைசா? ஜியோவை கூட்டிட்டான். கல்யாணம் முடிஞ்ச உடனே ஜியோடைய வரையெல்லாம் கூடிச்சு. 5000 கோடி. 5000 கோடியில எத்தனை ஏழைகளுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்துருக்கலாம்? எத்தனை ஏழைகளுக்கு, படிக்க முடியாத குழந்தைகளுக்கு கல்வி கவனம் கொடுத்திருக்கலாம்? மனதிலே இல்லை. நம்மாத சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்டை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்றார் சொல்றாங்க. இந்தியா பணக்காரனா ஏழை நாடா? இந்திய பணக்காரனா ஏழை நாடா? ஏழை நாடு. நாமதான் ஏழை. இருக்கிறவங்கலாம் உடனே இல்லாத பணமெல்லாம் வைத்திருக்கிறாங்க. நாமதான் ஏழை. அன்றாட காட்சிகள் ஒவ்வொரு மாதம் சம்பாதிக்கிறவங்க அவங்கதான் ஏழை. ஒரு அரசியல்வாதி கேள்வி, ஒரு சாதாரண அரசியல்வாதி அவருடைய எவ்வளவு கோடி கணக்கில் இருக்கு. அங்க இருந்து 5 கோடி, இங்க இருந்து 10 கோடி இருக்காங்க இல்லையா? சொல்றாங்க இந்தியாவில் 100% மக்கள் தொகையில் 85% மக்கள் தொகையினர், அதாவது 15% மக்கள் தொகையினர் 80% சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் 15% விழுக்காடு, 15 விழுக்காடு மக்கள் எவ்வளவு இருக்காங்க? இந்தியாவோட 80% சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க. மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க? மீதி எத்தனை விழுக்காடு இருக்காங்க? 15 மீதி கூட எத்தனை? 85. அதான் நம்ம சேனல். இந்த 85 விழுக்காடு மக்களும் 20% சொத்துக்களை தான் நம்ம வச்சிருக்கிறோம்னா, அப்ப எப்படி சொத்துக்கள் பங்கிடப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகையால் நம்முடைய நாட்டில் பணக்காராயிட்டே இருக்கான், ஏழையாயிட்டே இருக்கான். நம்ம எல்லாம் கொரோனா டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீங்க கஷ்டப்பட்டீங்களா? கஷ்டப்பட்டா வெளியே போக முடியாது, தொழில் போக முடியாது, எல்லா கட்டட வேலை இல்லாம, மற்ற வேலை இல்லாம, எந்த காட்டுத்தொழில் போல கடற்தொழில் போக முடியல. எதுக்கு போக முடியாது? வீட்டிலே அடங்கி கிடந்து ஒவ்வொரு நாள் சாப்பாடு கழிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவரு கஷ்டப்பட்டோம். ஆனால் நண்பார்ந்த நிறைய மக்களே, அந்த நேரத்தை பாருங்க, பணக்காரனுடைய உலகத்தில் இந்தியா மட்டுமல்ல, உலகளவில் இந்தியாவில் பணக்காரனுடைய சொத்து மதிப்பு அதை 2 ஆண்டுகளில் எப்படி ஆயிருக்கு? டபுள் மடங்காயிருக்கு. எப்படி ஆச்சு? நம்ம எல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்கிறோம். அடுத்தது சாப்பிடுறது என்ன சரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பணக்காரனுடைய சொத்து மதிப்பு மட்டும் 2 மடங்காக மாறி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இங்க மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே எப்படி அவருடைய கொள்கைகள், அவருடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்குது? பணக்காரர்களுக்கு தான் ஏதுவாக இருக்கிறது. வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் இப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆறு போனதுன்னா பக்கத்து பாருங்க தனிதானா இல்லையா? கஷ்டப்பட வேண்டியது தனிதல். நாம எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம்.
என்ன கஷ்டப்படுறோம்? இல்ல பக்கத்து கர்நாடகார கர்நாடகத்துக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான், கஷ்டப்படுறோம். ஆனா அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டம் தண்ணி தரதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணியே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தண்ணி தரதுக்கு யார் இருக்கு? மக்கள் தான் இருக்கு, நாம தான் இருக்கு. அப்ப நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு புதிய பாதையை காட்டியிருக்கிறார். என்ன பாதை? விழுப்புணர்வை பிறரோடு பகிர்ந்து கொள். என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு நான் பகிர்ந்து கொண்டேன்? தந்தையாய கடவுள் தன்னுடைய மகனை, தன்னுடைய மகனுடைய வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். சுதராய கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இல்லையா? அவருடைய விருதை நமக்கு கொடுக்கிறாமா? பகிர்ந்து இல்லையா? இது அப்பம் என்பது ஒரு முன் அடையாளம் தான். இதைவிட மேலாக தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட பகிர்தல் நம்மிடம் இருக்கிறதா? தமிழ் சமூகம் சொல்லிக் கொடுத்தா இல்லையா? நாம் எல்லாரும் பகிர்ந்து வாழணும் சொல்லிக் கொடுத்தா இல்லையா? நம்ம முன்னோர்கள் பகிர்ந்து வாழ்ந்தார்களா இல்லையா? இல்லையா? வாழ்ந்தார்கள். முல்லைக்கு பேர் கொடுத்தா முல்லை கொடி கிடக்குது, முல்லைக்கொடி படத்துக்கு இடம் இல்லை, அவன் போல பேர கொடுத்தான். மயிலுக்கு போர்வை கொடுத்தா யாரு? பேய்கள் இல்லையா? அதான் படிக்கிறோம். வாடின பயிரை எல்லாம் கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் என்றவன் யாரு? வள்ளலார். பாருங்க எங்க போயிருக்கான் பாருங்க. மனுஷன் இல்ல, எங்க தாவரங்கள் வாடி கிடக்கிறதோ, தண்ணீர் இல்லாமல் வாடி கிடக்கிறதோ, வதங்கி கிடக்கிறதோ, அதை பார்ப்பது அவனை மன உருகி பாடுகிறார். வாடி பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று. தமிழ் சமூகம் நம்ம காட்டுகின்ற ஒரு வழி. ஆகவே நம்மிடம் உள்ளதை நாம் பகிர வேண்டும் என்பதுதான் கடவுள் மட்டும் காட்டிய வழி அல்ல. நம்முடைய தமிழ் சமூகம், நம்முடைய தமிழ் சார்ந்தவர்கள் நமக்கு அதைத்தான் காட்டுகிறார்கள். பார்த்த சகோதர சகோதரர்களும் அப்படிப்பட்ட பண்பும் நம்மிடம் இருக்கிறதா? பகிர்தல் என்பது நம்மிடம் இருக்கிறதா? இன்றைக்கு பாருங்க, எத்தனை பேரு அந்த அதாவது திருக்குழும மன்றாட்டு ஃபர்ஸ்ட் வரும்போது ஆண்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஜெபத்தை எத்தனை பேர் கவனம் செய்யணும்னு தெரியல. நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. உண்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள. எதை பற்றிக் கொள்ள? நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள, நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்கிறாக. நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்கிறாக. அப்ப என்ன இருக்கும்? நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள, நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்கிறாக. என்ன சொல்ற அப்படின்னா, வள்ளுவர் சொல்ற பொருள் இல்லாதற்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாதற்கு அவ்வுலகு இல்லை. ஆகவே நீ சம்பாதிக்கும் செல்வத்தை செயல் எல்லாம் இது பண்ணு, ஆனால் அவை ஒன்றுக்கு உதவாது. நீங்க வச்சு பயன்படுத்திக்க, நல்லதுதான். நல்லா சம்பாதி, பணத்தை சேர்த்து வை. ஒரு பணக்காரன் இருந்தான், அவனுடைய தோட்டத்தில் விளைச்சல் அதிகமாக இருந்தது. அவன் என்ன நினைத்தான்? களஞ்சியத்தை உடைத்து கட்டுவது, இன்னும் பெரிதாக்குவேன், அத்தனை காரியங்களையும் நான் சேர்த்து வைப்பேன். என் மனதில் மனமே மக்களுக்கு ஆவையிட்டு களி கூர்ந்தது, என்னுடைய தானியம் களஞ்சியம் நிரப்பி வழிகிறது. ஆண்டு அளவு விட்டாலே இன்று இரவே ஒரு உயிர் போய்விட்டால் என்ன செய்வது? இதாலும்
அப்படி உன்னை உழைக்கும் பொழுது இந்த உழைப்பை நீ சேமித்து வைக்கலாம், தவறு இல்லை. இருப்பினும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதே உன்னிடம் வரவில்லை. வாழ்க்கை இப்பொழுது முடிந்து விட்டால் நீ எதாவது கொண்டு போக முடியுமா? பாபு அலெக்சாண்டர் இறந்து விட்டான். அவன் என்ன சொன்னான்? நடந்த உடனே நான் போகும்பொழுது என்னுடைய கலவையில என்னுடைய பெட்டியில சாப்பிடையில கரண்டை எழுதியும் விரிச்சு வைங்க. எப்படி இருக்கும்? விரிச்சு வைங்க. ஒருவேளை விரிச்சு ஏன்? அந்த உலகத்தை வென்றேன், எல்லாவற்றையும் அடைந்தேன். ஆனால் நான் இறுதியாக செல்லும் பொழுது எதையும் என்னால் கொண்டு செல்ல முடியவில்லை என்பது இந்த உலகத்துக்கு தெரியட்டும் என்று சொன்னாரா? அதான் நம்மள விஷயம் நல்லா படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு வளர்க்கணும். திரையிடம் ஓடியும் திரவியம் தேடு, எல்லா இடத்துக்கும் போ, சம்பாதி தப்பே கிடையாது. சம்பாதி வேலை பதிலே இருக்கணும். ராஜாவோட எப்படி இருக்க முடியுமா? இந்த வீடுகள்லாம் பெரிய வீடாகும், 2 வீடு போடணும், 3 மாடி போடணும், இந்த ஆலயம் பெரிதாக கட்டப்பட வேண்டும். அது என்ன செய்யணும்? நல்லா வீட்டில் இருந்து செய்யணும், நல்லா தூங்கி சாப்பிட்டு கொண்டு செய்யணும், தூங்கணும். துறந்தீங்களா? இல்லைங்களா? என்ன செய்யணும்? கடினப்பட்டு படிக்கணும். பெற்றோர்களே நல்லா கவனிச்சுக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. எல்லாருக்கும் ஞான காரியங்களை அவங்க ஈடுபடுத்துங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், கோயில் வராதவங்க ஒருத்தரை நாளைக்கு நம்ம கோயில நான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதை வரணும், கடவுளை அதை கேட்கணும், கடவுளை பண்ணலாம், நம்ம இன்னும் வேற போயிட்டே இருப்போம். அதெல்லாம் தேவை. வாழ்க்கையில படிக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், மேல வரணும். அது ஆடனோட துணை இருப்பார். ஆனால் பார்த்த சகோதர சகோதரிகளை ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உழையுங்கள், பணம் சம்பாதியுங்கள், சேர்த்து வையுங்கள். ஆனால் பிறரோடு நீங்க சொல்லுங்க, பிறரோடு பகிர்ந்து வாழுங்கள். அதான் மோட்சம். நீ என்னைக்கு பிறரோடு பகிர்ந்து வாழ்கிறாயோ அதான் உனக்கு மோட்சம். மோட்சத்துக்கு நடக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம். எங்கு பகிர்ந்து இருக்கிறதோ அதுதான் மோட்சம். நீ பாருங்க, நம்ம திருவிழா கொண்டாடி போடுறோம், என்ன செய்யறோம்? திருவிழாவில் சாப்பிடுவோம், அசனம் இல்லையா? இங்க போனீங்களா இல்லையா? திருவிழா முடிஞ்சா நம்ம 3 நாள் அசனமா 3 நாள். நான் ஒரு ஊர்ல இருந்தேன் கொத்தக்காரர்களே, அங்க இருந்தேன். அங்கே மே மாசம் ஒவ்வொரு நாளும் அசனம், 31 நாள் மே மாசம் இல்லையா? ஒவ்வொரு நாள் அசனம், ராத்திரி எல்லாம் வந்துருவாங்க. இது ஆச்சரியமா எப்படிடா இப்படி கொடுக்குறாங்க? ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிடும் பொழுது பகிர்ந்துடுறோமா இல்லையா? பகிர்ந்துடுற மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? ஒரு வீட்டில் தனியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து பயிர் முட்டை சாப்பிட்டு தொப்பை வந்து வெடி சதறி நீங்க அந்த சாப்பாடை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இருக்கிறவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது கடவுளை எப்படி ஆசிரியப்பார், எவ்வளவு ஆசிரியப்பார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பெரிய தத்துவர், ஆண்டவர் பெரிய மனசு, நமக்கானது குறுகிற மனசு, கேவலமான மனசு, குறுகிய மனசு. கடவுள் உலகத்தை ஒரு பெரிய உலகத்தை படைச்சு இந்த உலகத்துல நீ வாழ சந்தோஷம் வாழ்ந்து கடவுள் இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடத்த பிடிக்கணும். நெருக்கு ரோடு இடுக்காயிடுச்சு, இடுக்கு முடுக்காயிடுச்சு. முடுக்குற எவ்வளவு போக முடியல. ஏன்னா இந்த வீட்டுக்காரி இவ்வளவு சேர்த்துருக்கா, இந்த வீட்டுக்காரி இவ்வளவு சேர்த்து விட்டுருக்கா. ஒரு காலத்துல மாட்டு வண்டி போனது, இப்போ மனுஷன் கூட யார் தப்புவாய்? ஏன் நமக்கு ஏன் மனசு இல்லை? சத்து
இன்னைக்கே வர நோயெல்லாம் தெரியுது. ஒரு நோய் சொல்லலாம், ஏதோ குடிச்சானா மூளைக்கு ஏதோ திரும்பி போயிட்டா அதனால பையன் இறந்துட்டான். கேரளாவில் படிச்சுன்னா பேசுறல சில பார்த்துட்டீங்கல்ல, ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, அமோபோபியாவா ஏதோ ஒரு பேர். இரண்டு நோயெல்லாம் வருது இந்த காலத்தில். நம்ம இப்படிலாம் இருக்க போய் தான் இந்த நோயெல்லாம் வருது. ஒரு சேர்ந்து நம்மளுடைய விழுதுகளே பெற்றது போல. உண்மையா ஒரு ஆளா ஒரு குருவியால எப்படி சந்தோஷம் பறந்துச்சு இல்லையா? உழைக்க தேவையில்லை, படிக்க தேவையில்லை. ஒரு பறவை போய் உட்காந்து போயிட்டே இருக்கும். விழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளோ கடவுள் படைச்சேன் அழகான உலகத்துல கொடுத்து நம்ம வளர்ந்து அப்படி குறுகி போய் எல்லாத்தையும் குடிக்கிட்டோம். நம்மளோட பையனுக்குள்ள அண்ணன் வீட்ட பிரச்சனை, பக்கத்து வீட்டாரோட பிரச்சனை, குறுகி போய் முன்னாடி கூட்டு கொடுப்போம். தாத்தா பாட்டி கூட்டி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? குறுகி அதான் சொல்லுவாங்க, முன்னால நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிதான். நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப என்ன சொல்றாங்க? நாமே குழந்தைகள் நமக்கே குழந்தைகள். புரிஞ்சு பாருங்க, வாழ்க்கை குழந்தைய பத்திராவது வரலாம். வாழ்க்கை புரியுது. பார்த்து சகோதர சொல் உடைய மனசு விசாலமாகும். உடைய மனசு விசாலமாகும். பிறகு கொடு பண்பான சர்மம் ஏன் கொடுக்க சிவந்த கரங்கள் அவன் கொடுத்து அவன் கை சவந்துட்டா நீ கொடுக்க ஏழைகளுக்கு கொடுக்க. நீ ஒரு நாளும் வறட்சி போகவே மாட்டேன். ஒரு நாள் வறட்சி போக மாட்டேன். ஒரு நாள் பறை வைக்கவே விட மாட்டேன். நீ பாத்தீங்களா 20 வாரத்துக்கு தான் இருந்துச்சு. அப்பவே தான் இருந்துச்சு. அது 100 பெருசா இல்லையா? கடவுள் பெருக வைப்பா. அவங்க சொல்ல கேள்விப்படையா? கேள்விப்படையா? மனிதர்களை கிடைத்த மனிதர்களுக்கு என்ன நினைச்சு? என்னமா நினைச்சு மனிதர்களை நினைப்பா? ஆண்டவரே மனிதர்கள் நினைச்சு அது சொல்லி மட்டும் இந்த வாட்டர் ஆஃபா நினைச்சு நினைச்சுன்னா தாப்பம் கடைக்கே போக வேண்டாம ஒவ்வொரு நாள் குச்சி கொடுத்து சொல்லிடுவேன். சொல்லிட்டு ஒரேடியா சொல்லிடுவேன். உடம்பு பதச்சிட வேண்டியிருந்தாங்க இல்லையா? ப்ளீஸ் அன்பார்ந்த சகோதரி கொடுக்கும்போது தான் நம்ம நினைச்சுவோம். இருப்பாங்க ஒரு படம் சொல்லுவாங்க, இறக்கிற கிணறு ஊர். இவன் கிணறு இறச்சிட்டே இருந்த தண்ணி வந்துட்டே இருக்கும். நீ கொடுத்துட்டே இருக்கு, ஒரு செலவோட பெருகிட்டே இருக்கும். இறக்காத கிணறு ஊர். இறக்காத கிணறு நம்ம இறக்கிற கிணறு ஊரும், இறக்காத கிணறு நாள். இறக்காத கிணறு நாள். எவ்வளவு பாரமாட்டோம் பார்க்கறது. எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நீ கொடுக்கும் பொழுதுதான் ஐயா நல்லவரையா, ஏழை இறந்தவரையா, படிக்காத படிக்க வச்சவரையா, என் பிள்ளை சாப்பிடாது நான் சாப்பிடாம இருந்தேன் சாப்பாடு கொடுத்தாயா, என் பிள்ளை சாப்பாடு கொடுத்தாயா அப்படி உள்ள ஊர் பெருமையா பேரு. கடவுள் மேல வச்சிருப்பேன். நன்கு நம்பிக்கை கூடி ஊழியரே, இந்த நாட்டில் என் பக்கத்துல வா, என் பக்கத்துல வா. நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தேன். நான் ஆடை இல்லாம இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தேன். எப்பாண்டவே கொடுத்தேன், நான் கொடுக்கவே இல்லையே. எவெல்லாம் இல்லாத சின்ன சிறிய சகோதரியோ அதெல்லாம் எனக்கே செய்தேன். வேற போய் நிற்போம். யாரையா பரவமுத்து பேரு முத்தையா என்ன பண்ணுங்க? என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணலையே. ஞாயிற்று போய் கரெக்டா போனேன், சாமி தான் கேட்டேன், அசனத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தேன், எல்லா குழுவாவும் போயிருவேன். அப்படியா? கந்து வட்டி கொடுத்திய பக்கத்து வீட்டுக்காரருக்கு கந்து வட்டி 10 பைசா வட்டி 20 பைசா வட்டி இருக்குது. நான் சொன்னேன் ஓடாது. பார்த்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால்
இந்த வாழ்க்கையில் திறம்பட வாழ வேண்டும். நம் வாழ்வது மட்டுமல்லாமல் நாம் பெற்ற இன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் செல்வத்தை ஒன்று வச்சுக்கிறது தப்பு கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய சதவீதம் வச்சுக்கொண்டு அது தவறே கிடையாது. இருப்பினும் அதில் இருந்தும் பிறருக்கு கொடுப்பதுதான் சிறந்தது. ஏழையின் சிரிப்பில் நாம் இறைவனை காண முடியும். இல்லாதவர் கொடுத்து அவர்களை உயர்த்தும் பொழுது அது உள்ள மகிழ்ச்சி எதுவும் தர முடியாது. இதைதான் வாசகம் காட்டுகிறது. அந்த சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவன் 2 மீனையும் 5 அப்பத்தை கொடுக்கிற ஆண்டவர் பதிக்க முடியாது. சிறுவன் கொடுக்க முன் வரான் இல்லையா? தன் விடுதலை கொடுக்க வரான். பாட்டுல போடுவாங்க, பொண்ணும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்னை பாடுவாங்க. எல்லாரும் ஒரு போல் செய்தி போட்டுப்பாங்க. பாடு ஒரு போல் பொண்ணும் பொருளும் இல்லை பாடுவாங்க இல்லையா? சம்பாதி தப்பு கிடையாது. சம்பாதி கஷ்டப்படணும், நல்லா படிக்கணும், கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், நல்லா அப்படியே வரணும், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் விஷயம் முக்கியம் உழைப்பு கடவுளுக்கு படை. என்ன முக்கியம் தான் நீ பிறகு உழைப்பில் கிடக்கிறது பிறகு பகிர்ந்து கொள், இருப்பதை பகிர்ந்து கொள். அதுதான் கடவுள் நினைக்கிறார். முழுதாக தேவை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்டில் பாருங்க, இந்த உலகம் எப்படி உலகமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தை விட்டுருங்க, வேற எப்படி கொள்ளப்படாதீங்க. இந்த உலகம் இருக்காருக்கு பெரிய அழ வேண்டாம். பாருங்க, இந்த வீட்டை போகிறதுக்கு என்னால ஒரு எதையேற்ற முடியுமா? ஒரு விடுதலை ஏற்ற முடியுமா? என் செயல் வழியாக இந்த இருடைந்த உலகம் ஒரு விடுதலை சிறிய ஒளியாக பெற்றுக்கொள்ளும் அல்லவா? அதை நம்ம செய்வது முயற்சி செய்யும். ஆகையா அப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்காக ஆசிரியர்களை கொண்டாடும் இறைவன் நம்மை குடும்பங்களை நம்முடைய ஊரையும் நாம் செய்கிற விடுதலையும் நம்முடைய பாதுகாப்பு துணையாக நிறைவாக ஆசிரிப்பாராக ஆகும். அடுத்த விடுதலுக்கு விசுவாசத்தை அறிவிக்கிறோம். ஆவியானவர், ஒரே கடவுள், ஒரே நம்பிக்கை
பசி, நோய்கள், குடிபோதை என்று பாதிக்கப்பட்டு அவதியும் என் ஏழை எளிய மக்களை பாரும். அவர்கள் வாழ்க்கை நிலை மேலோங்கி எல்லோரும் நலமற்று வாழ பகிர்ந்தளிக்கும் நல் மனதை பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, என் இறைவா, தேவையில் இருப்போரின் தேவையை அறிந்து அவர்களுக்கு எம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்தளித்து எம்மால் இயன்ற உதவிகளை செய்து நற்கிறிஸ்தவர்களாக வாழ வரமறுக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் பரலோக தந்தையே, இதோ நாங்கள் எழுப்பிய ஜெபங்களை எங்களுக்கு கேட்டு நம்முடைய பிள்ளைகளாக வளர்வதற்கு எங்களுக்கு செய்தவர். இன்றைய நாள் நீங்கள் சொன்னது போல நிலையற்றவற்றில் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தாமல், நிலையற்ற செல்வத்தில் என்னுடைய கவனத்தை செலுத்தாமல், நிலையற்ற செல்வத்தை பயன்படுத்தி நிலையான பேச்சை, பேரின்ப இன்பத்தை அடைவதற்கு போதுமான ஆற்றை வரை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்ற தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்ற தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மலர்ந்தாள் காற்றிலும் வாழ்வில் வான்மழை நின்றாள் போற்றிலும் உயிரை. வசந்தம் மலர்ந்தாள் காற்றிலும் வாழ்வில் வான்மழை நின்றாள் போற்றிலும் உயிரை. செல்வங்கள் மறுத்தாள் ஏழ்மையில் வாழ்வில், செல்வங்கள் மறுத்தாள் ஏழ்மையில் வாழ்வில். இயேசுவே, நீ நான் எங்கு செல்வேன்? மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்ற தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளுக்கு இப்ப எல்லாரும் தந்தையாய் நம்பிக்கைக்காக வெளிவந்தார்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு தேவையான அனைத்து நன்மைகளுக்காகவும் கையேந்தி வழியை சொல்வாராக. ஆண்டவரே, தாமை வாரி வழங்கிய குடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்படும் அதனால் முதலில் ஆத்மால் செயல்படும் புனிதமிக்க அவரை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னால் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப் பழியால் வெறுந்தவரை அகற்றிருந்த உம் பிள்ளைகள் உம் திருமணி இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையால் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைத்து திருவிழமானே. இவ்வாறு மக்கள் மூவர் கடவுள் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்யும். இதனால் பல வகை வெளிப்படும் ஞானத்தை
புகழச் செய்கிறார்கள். வாழ்ந்தவர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் புகழ் தேய்ச்சி மகிழ்ச்சி அறிக்கையிட்டு பாடுவதாவது. அவர் பாடுபட உணவு கழிந்து தம்மை நிகழ்த்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தலை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார்கள். அனைவரிடமிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய இரவுடைய அந்தியில் பின்னத்தை எடுத்து ஈடுபமாக நன்றி குறித்தால் சிறர்களை அவர் கூறுகிறார். அனைவரிடமிருந்து பெற்று பறக்குங்கள், ஏனெனில் இது புதிய வகையான பெரும்படிக்கக்கூடிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகிறவை. கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று செல்ல வேண்டும் என தாழ்வுடன் வாழ்கிறவை. உலகத்தும் பரவிற்று அவை நினைவு கொடுத்தரும். எங்கள் திருத்தந்தை பிராண்டிகளாய் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை நிறைவு பெறச் செய்தோம். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அடைகளையும் இறக்கத்துடன் உணர்ந்து உங்கள் திருமுக ஒளியை சொல்லும் எங்கள் அளவிலிருந்து நிரப்பமாயிரம் கடல் நினைத்தாயார் மரியா அப்படிங்கிறவரால் யோசிப்பு திருத்துதர்கள் இவ்வுலக பௌராயிரத்திலாகி புனிதர் அனைத்து நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு தொகுதி பெற்று உத்தரவர்கள் இயேசுக்கு வழியாக எப்பொழுதேற்ற வரமுள்ள உண்மை நன்றாகின்றோம். இவர் வழியாக வருவோர் இவரையெல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிருத்தல் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்று உமக்கு உரியதே. யாரும் கருத்துமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இருவருக்கு பிறந்தது காமிப்பாய் இயேசுக்கு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
இயேசுவின் அமைதி உங்களுக்கு விட்டுச் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். புதுத்தொழுவினை பாவங்களை பாராமல் பத்ராவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவதி ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளிக்கிறார். வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய உங்களுடைய இருப்பதாக அமைதியை அறிவித்துக் கொள்வோம். தன்னுடைய வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொண்ட இவர் நம்மையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். விருதுக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேரு பெற்றோர். என்றும் என்னோடு உறவாடவே
கிறிஸ்து பிரபலின் புரியாளருக்காக இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமண இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்தை பிறருக்கு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த இருமுறை கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மை தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகத்தை நிரப்புவதாக. மூவரின் கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்க சகாயங்கள் அன்பிற்கான உடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவிப்பதாக கைதெடுக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் திரு அந்தோனியார் அன்பியத்தார் கடந்த வார காணிக்கை 1950 ரூபாய். அன்பார்ந்த இறை மக்களே, நமக்கு அவர்களுடைய ஊரில் இணை ஆலயமாய் சுற்றாலயமாகிய புனித அன்னம்மாளுடைய திருவிழாவானது அப்படவிற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையை தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெறும். ஆகவே அதற்கு உங்களை கலந்து கொண்டு அந்த வழிபாட்டை விழாவையும் சிறப்பிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 11ஆவது ஞாயிற்றுக்கிழமை உடைய இந்த அன்னம்மாளுடைய திருவிழாவும் நடைபெறுவதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக அன்பார்ந்த இறை மக்களே, இந்த திருப்பலி விடுவதனுடைய மறைக்கல்வி மாணவிகள் நிச்சயமாக ஒரு பேரணி மறைக்கல்வி விழிப்புணர்வு பேரணி வருவார்கள். ஆகவே தம்முடைய பிள்ளைகளை அடுத்தபடியாக அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அன்பார்ந்த இறை மக்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஆசிரியர் இல்லையா, எவ்வளவு ஆசிரியர் நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்கணும். ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக 30 வருடத்துக்கு முன்பாக நான் இப்படி இருந்தமா இல்லை, நிச்சயமாக அது 30 வருடம் கழிச்சு நிச்சயமாக நிறைய இடத்துல வளர்ந்துருக்கோம். அதனுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், அனைத்திலும் நாம் முன்னேறி இருக்கிறோம். கடவுள் மேலே இருக்கிறார். கடவுள் இன்னும் வாசிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் நம்மை உயர்த்துவார். நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை நிச்சயமா இன்னும் உயர்த்துவார். ஆகவே எப்படி கடவுள் வைப்பார்? எப்போ வைப்பாரு? நம்ம வீட்டில் கடவுள் கிட்ட வைப்பாரா? வைப்பார். இது ஆலயத்துக்கு வரணும். உங்களுக்கு எவ்வளோ அதை பார்க்குறேன், எவ்வளோ அழகா இருக்கீங்க, எவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்க குடும்பம் எவ்வளோ அழகான குடும்பம், அழகான பிள்ளைகள், முத்துமுத்தா கடவுள் கொடுத்துருக்காரு. அழகான பிள்ளைகள் அப்படின்னா முத்துமுத்தா பார்க்க எல்லாத்துக்கும் அந்த முத்தை என்ன செய்வீங்க? ஒளிர செய்யும். முத்தை என்ன செய்யணும்? கடவுள் முத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதை என்ன செய்யணும்? தீட்டி என்ன செய்யணும்? பொழிவாக்கி நீங்க என்ன செய்வீங்க? முத்த சொத்தாக்கி முத்த தேய்ச்சி ஒழுங்காமாக்கி இந்த ஆடு எடுக்கணும் சொல்லாதா? அப்படி அப்படியா நான் பார்க்குற பையனெல்லாம் இருக்கிறாங்க. நான் ரோமை தான் பார்த்துருக்கேன். யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி ஆல்டர் பாய்ஸ் பதிவு செய்கிறத நான் பார்க்குறேன். ரோமை தான் நான் பார்த்துக்கிறேன். ஆல்டர் பாய்ஸ் யங்ஸ்டர்ஸ் நிற்பாங்க, பெரியவங்க நிற்பாங்க, நான் தான் பார்க்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பிள்ளைங்க நீங்கள் வளர்த்து இருக்கணும். உங்கள் பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை பக்கத்து பிள்ளைங்க வரும், ஆனால் வராது. அவங்க அன்பார்ந்த இறை மக்களே, அப்போ நம்ம ஆலயத்துக்கு வரணும். வரீங்க, நான் பார்க்குறேன், வந்துட்டு இருக்கீங்க. அப்போ இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? பொழிவரை செய்யணும். நீங்கள் வரும்போது தான் கட்டணம் பெருசா, கட்டணம் பெருசு, கோயில் பெருசு, பெரிய பெரிய கோயில் கட்டி உள்ள ஆழம் இருந்தா கோயில் ஆலயம் இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சிறிய ஆலயமா இருந்தாலும் அது ஜெகஜோதியா நீங்க இருக்கும் பொழுது, ஆண்டவர் வழிபடும் பொழுது, ஆண்டவர் போற்றும் போது, ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக ஏறெடுக்கப்படும். அதைத்தான் கடவுள் விரும்புவார், ஆசைப்படுவார். அவர் நீங்கள் வாங்க கோயிலுக்கு
இங்க வாங்க, வாங்க, சபாகரில் வாங்க, பக்கம் கூப்பிடு, போயிட்டு வர கூப்பிடு. நீ கூப்பிடு, என்ன கூப்பிடு, நான் வரேன். அதை இங்க பார்த்துருக்காங்க, போயிட்டு வர மாட்டேங்கிறாங்க, இங்க வாங்க ஃபாதர் சொல்லுங்க, நான் வரேன். அவை உங்கள் மக்களே மறுபடியும் அவங்களை அன்புடன் வந்து இருக்கீங்க. அதுக்கு நன்றி. இன்னும் உங்களை வர அன்புடன் அழைக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் திரும்பவரை பாடுகிறையானை திருமணத்தை கொண்டாடுவதை வேண்டுகின்றோம். எவ்வாறு சொல்லக்கூடிய அன்பினால் அவரை எங்களுக்கு அழைத்துள்ள இப்படை எங்களுக்கு மீட்படைய பயன்பட அருள் புரிகிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் நலன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த இறைவர்களே, சகாயமான அன்பியமானது திருப்பாக்கியதால் திருமதி அன்போனியம்மாள் அவருடைய இல்லத்தில் வைத்து வரை புதன்கிழமை 31/7/24 அன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். சகாயமான அன்பியம் திருப்பாக்கியராஜ் திருமதி அன்போனியம்மாளுடைய இல்லத்தில் வரை புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும். சென்று வாருங்கள், திருப்பதி